சர்க்கரையை முற்றிலும் தவிர்த்தாலே உடல் எடையை குறைக்க முடியும் என்று புதிய டயட் திட்டம் ட்ரெண்டாகி வருகிறது. ஒரே அடியாக சர்க்கரையின் தேவையை குறைப்பதால் என்ன விதமான தாக்கம் ஏற்படும், மருத்துவ நிபுணர்கள் சொல்வது என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். அதிவேக உலகில் உடல் பருமன் என்பது பெரும்பாலானோருக்கும் உள்ள உடல் நல பிரச்சனை. உடல் எடையை குறைப்பதற்காக பல்வேறு புதிய டயட் திட்டங்கள் அவ்வப்போது ட்ரெண்ட் ஆகும். அந்த வகையில் இப்பெல்லாம் எதிலையும் சுகரே சேர்த்துக்கிறதில்ல என்று நண்பர்களுக்குள் பேசிக்கொள்வது, சமூக வலைதளங்களில் ரீல்ஸ் போடுவது ஆகியவை இளைஞர்கள் மத்தியில் தற்போது ட்ரெண்ட் ஆகியுள்ளது. சர்க்கரையை தவிர்த்ததால் முகத்தில் வீக்கம் இருப்பது போன்ற உணர்வு குறைந்து விட்டது, ஒரே வாரத்தில் உடல் எடை குறைந்து விட்டது என்று இப்படியெல்லாம் கூறுவது உண்மைதானா என்று மருத்துவர்களிடம் கேட்டால், சர்க்கரையை சேர்த்துக் கொள்ளாமல் விட்டால் இதைவிட பெரிய நன்மைகள் உள்ளது என்கின்றனர். சுகர், ரிஃபைன் சுகர் வந்துட்டு நம்ம கட் பண்ணோம்னாலே நம்ம பாடியில் இருக்கிற இன்ஃப்ளமேஷன், எக்ஸஸ் வாட்டர் ரிட்டென்ஷன் எல்லாமே கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நம்ம ஃபேஸில் இருக்கிற அந்த பஃபினஸும் ரெடி ஆகும், பாடியில் வாட்டர் கண்டென்ட்டும் எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே ரெடியூஸ் ஆகி வெயிட் லாஸும் ஆகும். தேநீர், காபி போன்றவற்றில் மட்டும் சர்க்கரை சேர்த்துக் கொள்ளாமல் இருந்தால் போதாது என்று கூறும் மருத்துவர்கள், ஐஸ்கிரீம் மற்றும் பாக்கெட்டுகளில் அடைத்து விற்பனை செய்யப்படும் பொருட்களிலும் அதிக அளவு சர்க்கரை, உப்பு பொருட்கள் இருப்பதாக எச்சரிக்கின்றனர். நம்ம பேக்கரி ஐட்டம்ஸ், சாக்லேட்ஸ் அதெல்லாம் சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த சுகரோட பிரச்சனைகள் அதிகமாக நம்ம ரத்த குழாய் இன்ஃப்ளமேஷன் ரொம்ப அதிகமாகுது. அதனால 60-70 வயசுக்கு மேலே வர வேண்டிய எல்லா வியாதிகளும் 25-30 வயசுலேயே வர ஆரம்பிக்குது. சர்க்கரையின் பயன்பாட்டை குறைப்பதால் இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய வீக்கங்கள் குறைவதாகவும், நீரிழிவு, மாரடைப்பு, பக்கவாதம் போன்றவற்றிலிருந்து தற்காத்துக் கொள்ளலாம் என்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். எக்ஸஸாக சுகரை எடுக்கும்போது இட் ஓவர் ஒர்க்ஸ் த பேங்க்ரியாஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இன்சுலின் செக்ரீஷன் நார்மலாக வந்துட்டு சுரக்கிறத விட பேங்க்ரியாஸ் வந்துட்டு நிறைய வந்துட்டு ரிலீஸ் பண்ணும். அப்படி இருக்கும்போது ஆன் அ டெய்லி பேசிஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா இயர்ஸ் டுகெதர் வந்துட்டு நமக்கு ஏர்லியராகவே டயபெட்டிஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இட் ஆல்சோ லீட்ஸ் டு ஒபிசிட்டி, எக்ஸஸ் வெயிட் கெயின். ஸோ இதெல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணணும். உடல் ஆரோக்கியத்திற்கு சர்க்கரையால் சில நன்மைகளாக உள்ளதும் கூறும் மருத்துவர்கள், நம் உடலுக்கு சர்க்கரை எவ்வளவு தேவை என்பதை உணர்ந்து எடுத்துக்கொண்டாலே போதுமானது என்கின்றனர். தினமும் 45 நிமிட உடற்பயிற்சி, தொடர்ந்து ஒரே இடத்தில் அமர்ந்து பணியாற்றுபவர்கள் 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை சிறிய நடைப்பயிற்சியில் ஈடுபடுவது, அதிக அளவில் தண்ணீர் அருந்துவது, அதிகமாக தேநீர், காஃபி அருந்துவதை தவிர்ப்பது ஆகியவை உடல் எடையை குறைக்க போதுமானது என்கின்றனர் மருத்துவ நிபுணர்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் ரகுவரன்.